ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரியே குரூப் 4 எக்ஸாமையும் குரூப் 2 எக்ஸாமையும் சொன்ன டைமில் கரெக்டாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? இப்போ 2025 திருப்பியும் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 2025 குரூப் 2 எக்ஸாமும் குரூப் 4 எக்ஸாமும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பிஃபோர் சிஎம் எலெக்ஷன் 2026 சிஎம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு முறை டிஎன்பிஎஸ்சியால் தேர்வுகள் நடத்தப்பட்டு அதிகப்படியான காலி பணியிடங்களை வந்துட்டு நிரப்பணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு 2025 இன்னொரு குரூப் 2 எக்ஸாமையும் குரூப் 4 எக்ஸாமையும் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே செஞ்ச தவறு இப்போ கடந்த ஆண்டுகளில் நம்ம வந்துட்டு லேட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்லை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமே நம்ம வந்துட்டு நடுவில் கொஞ்சம் மனம் தளர்ந்து எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம இந்த டைம் எக்ஸாமை போட்ட விட்டுருக்கோம். அந்த மாதிரியான விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இதுக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி நம்ம படிக்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு எப்படி நம்ம வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறலாம், இதை தான் வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ முடிஞ்சு போன எக்ஸாமை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அதில் நீங்கள் கோட்டை விட்டு இருந்தால் ஓகே, கவலை வேண்டாம். அடுத்த வருஷம் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேகன்சியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கையில் இருக்கக்கூடியது ஒன்று தான், நேரம் நம்ம கிட்ட இருக்குது. அடுத்த தேர்வுக்கு இன்னும் ஒரு ஆண்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வந்துட்டு நம்ம கையில் இருக்குது. அப்போ இப்போலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கடுமையாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும்.